வரும் அப்படின்றார் சைத்தன்ய மகாபிரபு. இவள் எல்லாரும் பஜனை பண்ணிட்டு ஆனந்தமாக பண்டரிபுரம் கோவிலுக்கு போகிறான். பாண்டரங்கன் துடிச்சுன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு குஷி. பஜனைன்னா ஒரு குஷி. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு குஷி உண்டு. பாண்டரங்கனுக்கு பஜனைன்னா குஷி. பக்தர்கள் அப்படின்னா அவனுக்கு அப்படி துள்ளுவான், அப்படி துள்ளிகிட்டே இருப்பான். இந்த நிற்காது காலு பரபரன்னு இருக்கும். ஒரே குஷி. ருக்மிணி பிராட்டி சொல்கிறா, சுவாமி கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. பகவான் சொல்லலாம், இல்லை இல்லை என்னம்மா பஜனை, வாசலில் போய் கூட்டிட்டு வரலாமா, நம்ம குழந்தைகள்லாம் வர வாசலில் போய் கூப்பிடுவோமே. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம்னா ஆண்டாள் சன்னதி மூலவர் உள்ள எங்கேயோ இருப்பாள். உற்சவர் கொஞ்சம் பக்கத்தில் இருப்பாள். சரியா, உற்சவர் ஆண்டாள் மூலவர் பக்கத்தான எல்லா இடங்கள்லையும் இருக்கும். எப்பயாவது திருவாராதனன்ற சமயத்தில் மட்டும்தான் முன்னாடி வருவாள். மற்ற சமயத்தில் சுவாமி பக்கத்தில் தான் இருப்பாள், ரொம்ப தள்ளி வரமாட்டாள். ஆண்டாள் முன்னாடி அங்கே தான் இருந்தாளாம். எப்போ தெரியுமா வெளியில் வந்தா, ராமானுஜர் 100 தடா அக்கார் அடிசல் 100 தடா வெண்ணையை திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு கொடுத்துட்டு ஆண்டாளை பார்க்க வந்தாராம். ஆண்டாள் பார்த்தா, எங்கள் அண்ணா வந்துட்டார் அண்ணா அப்படின்னு வெளில கடந்து வந்தாளாம். இவன் வரதை பார்த்து ரங்கமன்னார் கருடாழ்வார் எல்லோரும் வெளில வந்துட்டாளாம். நம் கோயில் அண்ணர்னு சுவாமி ராமானுஜரை வரவேற்கிறதுக்காக கர்ப்பகிரகத்தை விட்டு உற்சவமூர்த்தியான ஆண்டாள் வெளில வந்தா. அதுக்கப்புறம் உள்ளே போவே இல்லை. எங்கள் அண்ணாவுக்காக இங்கேயே நிற்கிறேன்னு நின்றுட்டாளாம். அந்த மாதிரி பாண்டரங்கன் யார் பஜனை பண்ணிட்டு போகிறாளோ, யார் நாமம் ஜபிக்கிறாளோ, யார் மகாத்மாக்களோட போகிறாளோ, யார் மகாத்மாக்களை நினச்சிண்டு போகிறாளோ அவர்களை வரவேற்க பாண்டுரங்கனே பிரத்யக்ஷமாக வரான். இல்லாட்டி ஏதான ஒரு ரூபத்தில் வரும். அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அடியேன்னு பார்த்துருக்கேன். ஏதான ஒரு ரூபத்தில் வாங்கோ அப்படின்வா. பண்டரிபுரத்தில் யாராவது ஒருத்தவங்களை வாங்கோன்னுவா. நீங்கள் நன்னா கவனித்து பார்க்கலாம். பண்டரிபுரத்தில் யாராவது ஒரு ஜீவன் வாங்கோன்னா நேராக வாங்கோன்னு நம்மள மாதிரி சொல்ல மாட்டோம். ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரி. அதான் பண்டரிபுரத்தில் ரிசீவ் பண்ணுறதுக்கான முறை அதுதான். ராமகிருஷ்ணஹரி வாசுதேவ. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரி சொல்லி வரவேறுங்க. அப்போ என்ன ஆகணும், அப்படியே சொல்லிட்டே வர. ஒரு நாள் ஞானேஸ்வரர் வீட்டுக்கு வந்துடுவார், ஒரு நாள் நாமதேவர் வந்துடுவார், ஒரு நாள் கூர்மதாசர் வருவார், ஒரு நாள் சக்குபாய் வருவார், ஒரு நாள் ஜனாபாய் வருவார், ஒரு நாள் விட்டலனே வீடு தேடி வருவான். சத்தியம், ஸ்வயம் அனுபவத்தில் சொல்கிறேன், சந்தேகமே வேண்டாம். அழகா விட்டலன்னு சொன்னா ருக்மிணி போலாமேன்னுட்டாளாம். 2 பேரும் வாசலில் நிற்கிறாளாம். செங்கல்ல விட்டு இறங்கி வந்துட்டானா. எதுக்குடானா, ஞானேஸ்வரர் வரார், நாமதேவர் வரார் அப்படின்னு ஒரு ஆனந்தமா இடுப்பில் கையை வச்சுண்டு ஜம்முன்னு உரிமையோட சர்வலங்கார பூஷிதனாக சாட்சாத் மன்மதனாக கோட்டி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக செந்தாமரை பாதங்களோட அழகான விரல்கள், பாவம் தொட்டு 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 நொந்து போயிடுத்து விரல்கள். அப்போ கூட இன்னும் தன் காலை காட்டின்னு இருக்கிற ஒரு தெய்வம் பார்த்தோம்னா மூர்த்தியில் பார்த்தா விரலே தெரியாது. பக்தர்கள் தொட்டு தொட்டு எப்படின்னா, இந்த கடல் மணலில் நின்று வச்சுக்கோங்களேன், இந்த அலை அடித்து 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 அப்படி கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள புதையும் தெரியுமா, அந்த மாதிரி நாம ஜபத்தில் புதஞ்சின்னு இருக்கு அவன் கால்கள். பக்தாளுடைய நாம ஜபத்தில் அப்படி 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 அபா 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 மெத்து 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 மெத்துன்னு இறங்கின்னு இருக்கு அவன் கால்கள். அந்த பாதங்கள் அழகான பாதங்கள், நிஜமாக குஞ்சலமாக இருக்கும் பாண்டரங்களுடைய பாதங்கள். எல்லா சுவாமியுடைய பாதங்களையும் நம்ம நன்னா பார்த்துட முடியாது. பாண்டரங்கன் பார்த்து இப்படி பார்க்கலாம், நம்ம காலை பார்க்குற மாதிரி பாண்டரங்கன் காலை பார்க்கலாம். மிருதுவான பாதங்கள், காலில் அந்த தந்தை சலங்கை, அழகன் கொழுக்கு முழுக்குன்னு சின்னதாக ஒரு காரில் அழகான முட்டி, ஜோரான தொடை, ஆச்சரியமான இடுப்பு, அதில் கை, அதில் சங்கம் வேற வச்சுண்டு, தாமரையெல்லாம் வச்சுண்டு, இடுப்பில் கையை வச்சுண்டு ஜம்முன்னு நிற்கிறான். சின்ன இடை, அது அழகாக பட்டு பீதாம்பரம். அதுலேயும் சமயத்தில் இந்த மகாராஷ்டிரன் வேஷம் போட்டுப்பான், வெள்ளை வளேன்னு தும்பப்பூ மாதிரி வெண்பட்டு உடுத்தின்னு இருப்பான் பய. சான்ஸே இல்லை, அவ்வளோதான். உங்கள் பாஷை சான்ஸே இல்லை, இன்னும் அழகாக இருந்தால் அந்த மாதிரி சான்ஸே இல்லை. அப்படி வெள்ளை உடம்பு, வெள்ளை அந்த கருப்பு உடம்பில் வெண்பட்டு, அந்த வெண்பட்டுக்கு மேலே தும்பப்பூ மாதிரி வெள்ளை வளேன்னு அவ்வளோ அழகா. சந்திரன் கூட அவ்வளோ வெளுப்பு கிடையாது, கரை உண்டு. பாண்டரன் வெள்ளை வளையன்னு உடுத்திண்டு, அதில் தங்க ஆபரணங்கள் போட்டுண்டு ஜொலிப்பான். மார்பு நிறைய நிறைஞ்சு கிடக்கும். நல்ல எடுப்பான கழுத்து. இந்த நல்ல யோகா பண்ணுறவாளுக்கு எடுப்பான கழுத்து உண்டு. பாண்டரங்கனுக்கு நல்ல எடுப்பான கழுத்து, அழகான கழுத்து, ஜோரான திருக்கைகள். நாராயணன் இல்லை, அதனால் சங்கு சக்கரம் கிடையாது, 4 திருக்கைகள் கிடையாது. நம்ம லெவலில் சாதாரண அழகான ஒரு மூர்த்தி, மாட்டுக்காரன். சகஜவேலு சிவந்த செங்கனிவாய் மகாயோக பீட்டே
தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும். அப்படி ஜம்முன்னு நிற்கிறானா. மகாயோக பீட்டே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். இடுப்பில் கை வச்சு நிற்கிறானா. இந்த செங்கனிவாய் நல்ல மழை 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 மழைன்னு ஒரு மூக்கு. இந்த கண்ணு அந்த யோகத்தில் அப்படி யோகிகள் மூடின்னு இருக்கா மாதிரி இருக்குமா, சமயத்தில் பார்த்தா திறந்துருக்கா மாதிரி இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. பாண்டரங்கன் பார்த்துட்டு இருக்கானா, கண்ணு மூடின்னு இருக்கானான். மகாயோக பீட்டே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி அப்படி நிற்கிறான். அழகான புருவம், அந்த திலகம், அது ஒரு ஸ்டைல். அவனுக்கு எங்கேருந்து அப்படி ஒரு ஸ்டைல் வந்ததுன்னே தெரியல. கீழேந்து அப்படி கிளம்பி மேலே வட்டமாக ஒரு தாமரை முட்டு மாதிரி இப்படி கிளம்பி தாமரை பூ மாதிரி அழகான ஒரு திலகம். சமயத்தில் அந்த மகாராஷ்டிர ஜனங்கள் இருப்பாள், அந்த திலகத்தை அப்படி அழிச்சு எடுத்துன்னு போயிடுவா. பதறி இருக்க நாள்லாம் நம்மெல்லாம் தொடர்றதுக்கே யோசிப்போம். இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் வருவா, இப்படி பாப்பா அப்படி தொடுவா. அவளை ஒன்றும் பண்ண முடியாது அவளால். அந்த பண்டாக்கள் பூஜை பண்ணுறவாளால் காலெல்லாம் அப்படி பிடிச்சி விடுவா. பண்ணுறங்க வலிக்கிறதா, அவள் தள்ளியே விட மாட்டா. அவளை பாதம் பிடிச்சி விடுவா. அப்பாடா வலிக்கிறதா வலிக்கிறதா விட்டலா, ரொம்ப நேரம் நிற்கிறியே. நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு மகாராஷ்டிரியன் நிற்கிறா, ஒரு ஸ்திரீ. அழகாக காலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டா, கையெல்லாம் இப்படி பிடிச்சி விட்டா. இப்படி போய் கணத்தை இப்படி தடவை, நமக்கு அப்படியே ஐயோ நம்ம தொட்டா நல்லா இருக்குமேன்னு பதறது. ஆனாலும் ஒரு பயம். இப்படி கண்டதை தடவினா டக்குன்னு அப்படி நெத்தியில் கையை வச்சு அப்படி எடுத்து உடம்புல பூச்சின்ட்டா. அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை பேர் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறான். பாண்டரங்கனே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டான். பக்தினா அவளுக்கு தான். நெத்தியிலேருந்து எடுத்துட்டா, நன்னா அழிச்சுட்டா, அழிச்சு எடுத்து உடம்புல பூசின்ட்டா. விட்டலா அவபாடு போயிட்டு இருக்கா. நாங்களாம் திரு முடிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஆளாளு கத்துறா, அவையும் காதில் வாங்குறா. நீ என்ன வேணா கத்து, எனக்கு என்ன போச்சு? என் பாண்டுரங்கன், அது சுவாதந்திரியம். என் பாண்டுரங்கன், என் சுதந்திரம், என் உரிமை. வேற யார் சொல்றதுக்கு? வேற யார்கிட்ட நான் கேட்கறதுக்கு? என்னை தடுக்கணும்னா நாமதேவர் தடுக்கணும், ஞானேஸ்வரர் தடுக்கணும், மற்ற யாராவது தடுக்கணும். நீ யார் தடுக்கிறதுக்கு? அப்படி ஒரு ஆட்டிடியூட் அவளுக்கு. எனக்கு இன்னும் ஒவ்வொரு தடவை திலகத்தை நம்ம ஒரு நாள் எடுத்தா தேவையில்லை, ஆனால் வரமாட்டேங்கிறது. ஒரு தைரியம் வரல. எனக்கு கவனிச்சு வச்சுட்டு இருக்கா, இவர் அப்பப்போ வராரு அப்படின்னு. நெத்திலே எடுத்துகிட்டு போயிட்டா. எனக்கு இன்னும் அப்படியே ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிதான் தோணித்து. ஆச்சரியம் பாண்டரங்க, அவ்வளவு தூரம் சௌலபியம் மூர்த்தி பாண்டரங்க. அவன் வெளில வந்து நிற்கிறான், அடுப்பில் கையை வச்சு அழகாக கஸ்தூரி திலகம்லாம் வச்சுண்டு. தலையில் மகாராஷ்டிரனுக்கெலாம் ஒரு இந்த பாலகங்காதர திலக் வச்சிருப்பார், பார்த்துருக்கா? அது மகாராஷ்டிரனுடைய 2 விதமாக டோப்பி உண்டு அவளுக்கு. ஒரு கிராஸாக ஒரு காந்தி தொப்பி மாதிரி ஒன்று உண்டு, காங்கிரஸ் தொப்பி மாதிரி. அது கிராஸாக வச்சுப்பான் மகாராஷ்டிரியன், ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டான், கொஞ்சம் கிராஸாக வைப்பான். அது மகாராஷ்டிரனோடது. அதுமாதிரி பாலகங்காதர திலகர் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒன்று வச்சுண்டு அதில் முத்துச்சரம் தொங்க, கையில் ஒரு செங்கோல் வச்சுன்னு நிற்பான் பாருங்கோ. அழகாக இருப்பான் பாண்டரங்கன். பார்த்துட்டு வெள்ளை விளையிற தும்பப்பு வெள்ளையில் எப்படி இருந்தாலும் அழகன் வச்சுக்கோங்களேன். என்ன கலர் போட்டாலும் அழகன், எத்தனை விதமாக போட்டாலும் அழகன். சமயத்தை அவனுக்கு இடுப்புக்கு கீழே மத்ய மாதிரி வச்சுருவான், மத்யமூர்த்தி ஆகிடுவான். சமயத்தை கூர்ம மாதிரி வச்சுருவான், கூர்மமூர்த்தி ஆகிடுவான். அத்தனை அழகானவன். உற்சவ மூர்த்தியே இல்லாத பாண்டரங்கன். அவனே வெள்ளை இறங்கி வந்துடுறான்னு, அதனால் தனியாக உற்சவ மூர்த்தி கிடையாது. மற்ற கோவில்கள்லாம் உற்சவ மூர்த்தி இருக்கா. புரி ஜெகநாதத்தில் மூலவரே கிளம்பி வருவா. இவன் உள்ள இருக்கான், வெள்ளை இருக்கான், உள்ள அந்தர் பகிஷ்ட தத் சர்வம்னு உள்ளும் புறமும் வியாபிச்சு கிடக்கிறான் பாண்டரங்கன். வெள்ள வந்துட்டான். இவெல்லாம் பஜனை பாடிண்டு வராளாம். பாண்டரங்க இடுப்பில் கை வச்சுன்னு இப்படி ஆட ஆரம்பிச்சுட்டான். அது பாண்டரங்க இப்படி ஆடுறதை பார்க்கணும். அந்த பக்தர்கள் அவள் அங்கே பஜனை பண்ணுறவாளே அந்த வார்க்கடி சம்பிரதாயத்துக்காக இடுப்பில் கை வச்சுன்னு ஆடுவா பாண்டரங்கன் மாதிரி. பாண்டரங்கன் இப்படி ஆடுறான் வாழை மாதிரி. உடனே ருக்மிணி தேவியும் ஆடுறா. பாதுரு சத்யபாமா, ராதிகா ராணி எல்லாரும் இடுப்பில் கையை வச்சுண்டு ஆனந்தமாக அந்த ஒரு சம்பிரதாய பஜனை, வார்க்கரி சம்பிரதாய பஜனை அபங்கம் எல்லாம் பாடிண்டு ஜோராக வந்துட்டா. நாம் தேர் அதோ பாருங்க, அதோ பாருங்கோ, பாண்டரங்கன் நமக்காக வாசலில் வந்து நிற்கிறான். அதோ பார், தோ பார், தோ பார். ஞானேஸ்வர் இப்படி பார்க்குறார். நிறைய வாட்டி பார்த்துருக்கார் உள்ளுக்குள்ளே பிரத்யட்சமாக. ஆனால் இடுப்பில் கையை வச்சு நான் ஆடுறதை பார்த்தோன்னு, ஹே நாமதேவா, இப்படி பண்ணி வச்சிருக்கியாடா பாண்டரங்கனை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், தன் பெருமையெல்லாம் விட்டுட்டு வாசலில் வந்து நிற்கிறானே, எல்லாம் ஓம் பக்தி பண்ண வேலைடான்றார். அவ்வளோ பெரியவன் தன் நிலை மறந்து போயிட்டானா. ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே அப்படின்றோம் இல்லையா. பகவான் தன்னுடைய பெருமையெல்லாம் மறந்து போயிட்டானா. இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூல்லேருந்து ஓடி வரும், சின்ன பிள்ளைகள்லாம். இந்த அப்பா அம்மாலாம் அழிச்சுட்டு வர போவா.
பிள்ளைகள் கூட சமத்தாக இருக்கும். அப்போ ஐஷன் வர அப்பா அம்மா இடிச்சு பிடிச்சி முன்னாடி போவா, இவா பிள்ளைகளாக மாறிடுவா. ஆனால் தன் குழந்தைய தான் முதல்ல பார்த்தோன்னா தன் குழந்தைய பத்திரமா கூட்டின்னு வந்துடணும்னு இடித்து பிடிச்சுட்டு போய் நிற்போம். ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைகள் பெரிய மனுஷா மாதிரி ஒரு பொறுமையாக அப்படி வரும், கண்டுக்காத மாதிரி தலையெல்லாம் தூக்கிண்டு இப்படி நம்மளை பார்த்தா ஒரு நம்பிட்டு சிரிச்சுண்டு அது நம்மளை பார்த்தோன்னா சிரிக்கிற சிரிப்பே ஒரு அழகு. இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள்லாம் வாசல் இப்படி கண் இப்படி பார்க்கும், அப்பா இருக்காளா அம்மா இருக்காளான்னு. பார்த்தோன்னே அதுக்கு ஒரு கண்ணில் அப்படி ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் இப்படி பளிச்சுன்னு மின்னும், இப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கும். அது பார்க்குறதே ஒரு குஷி. அது பார்த்தோன்னே இப்படி தலையெல்லாம் இப்படி தெரிஞ்சு இப்படி இல்லை, என் பிள்ளை இப்படி தான் வருவான், சுய அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். இப்படி பாப்பா நான் நிற்கிறேன் நான். அது மாதிரி பாண்டரங்கன் போய் நிற்கிறானா, பக்தாளுக்காக போய் நிற்கிறானா. அவனை பார்த்து பக்தாளுக்கு குஷி, பக்தாளை பார்த்து அவனுக்கு குஷி. எப்படி அப்பா அம்மாக்கள்லாம் தன்னுடைய பெரிய பெருமையெல்லாம் விட்டு இந்த 2 வயசு 5 வயசு குழந்தைக்காக நிற்கிறாளோ, அதுபோல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எவன் இருக்கிற திருப்பார் கடல் கரையில் போய் தேவர்கள்லாம் கைகூப்பி அவ்வளவு அழகாக ஆஸ்திரமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பிரபு. அவ்வளவு அழகாக அங்கன் மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. இருந்தாலும் ஆண்டாள் விட்டலனை பார்த்துருக்கலாம். பார்த்துருந்தான்னா ரங்கநாதர் என்ன இருப்பான்னு தெரியல. ஆச்சரியம். இருந்தாலும் ஆழ்வார்கள் ஒரு 4 பாசுரம் பாடியிருக்கலாம் விட்டலன் மேலே. ஒரு திவ்ய தேசத்தில் வந்திருந்தான்னா கூட்டம் இல்லாமலேயே திவ்ய தேசத்தோட போட்டி போண்டு போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விதத்தில் நல்லது, அவனுக்கும் சம்பிரதாயம் இருக்கு வச்சுக்கோங்க. இல்லாட்டி சடாரி தீர்த்தம்லாம் கொடுத்துருவான், வேண்டாம், அவன் பாட்டுக்கு அவனாக இருக்கட்டும். பாண்டரங்க சம்பிரதாயம் அது தனி அழகு, அது யாரும் தொட முடியாது, அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பக்தி சம்பிரதாயம் அவ்வளோதான், அங்கே வேற ஒன்றுமே கிடையாது. வேற நடைமுறை அனுஷ்டான் நிறைய உண்டு. ஆனாலும் பாண்டரங்க சம்பிரதாயன்றது நம்ம லெவலுக்கு இருக்குது, நம்மெல்லாம் போய் தொடர மாதிரி இருக்குது. ஒருவேளை திவ்ய தேசத்தில் வந்துருந்தா வச்சுக்கோங்க, கர்ப்பகிரகத்தில் சேர்க்க மாட்டா, தொட முடியாது. தூரத்துலேயே ஜரகண்டி சலோ 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 அப்படின்னுடுவா, இங்கே போய் தொட்ட பிறகாவது சலோன்றா. அதனால் பாண்டரங்க சம்பிரதாயம் இப்படியே இருக்கிறதா நமக்கு உச்சிதம். அவ்வளோ வசதி. பாண்டன் இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். நாமதேவர் ஞானேஸ்வரன் ஓடி வந்து சுவாமி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஞானேஸ்வரா வந்துட்டியாடா, இப்போதான் வழி தெரிஞ்சுதா? இடுப்பில் கை வச்சு நிற்கிறான். அதான் இடுப்பில் இருக்க நிற்கிறான். இப்போதான் வழி தெரிஞ்சுதா? எத்தனை நாளாக நான் காத்துன்னு இருக்கேன். ஆப்பேக்கு போயின்னு இருக்கா, ஆலந்திக்கு போயின்னு இருக்கா, இங்கே மட்டும் வரதுக்கு வழி தெரியலையா? சிரிச்சார். வரவிடாமல் பண்ணது நீ. இப்போ தானே கூப்பிட்டாய், ஞானேஸ்வரிலாம் எழுத வச்சுட்டு இப்போ தான் கூப்பிட்டாய். நானாக வரமாட்டேன்னு சொன்னேன். நான் அப்படி தான் சொல்வேன், நீ வர வேண்டாமா அப்படின்றான் இவன். ஞானேஸ்வர் சொல்கிறார், என் சங்கல்பத்தில் நான் வரதா இருந்தால் என்றைக்கோ வந்திருக்க மாட்டேன்னா அப்படின்றார் இவர். நாமதேவர் பார்க்க அவர் 2 பேரும் தெரிஞ்சு தான் பேசுகிறாளா தெரியாமல் தான் பேசுகிறாளா? நாமதேவர் கண்களில் ஆனந்த பாஷம். எப்படி பேசுகிறான் பிரபு. பாண்டரங்கன் விட்டோபா ருக்குமாய்பதி. நாமதேவர் பார்த்தா நம்மக்கிட்ட தான் அப்படி பேசுவான்னு நினச்சான், இவர்கிட்ட இப்படி பேசுவார் போல இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு குஷி உண்டு, பாண்டரங்கன் என்கிட்ட பேசுகிறான்னு. இப்போ ஞானேஸ்வர்கிட்ட பேசுகிறத பார்த்தோன்னா சரி அவர்கிட்ட இப்படி தான் பேசுவான் போல இருக்கு. அது கொஞ்சம் சொரத்து இறங்க தான் செய்யும். அது ஒரு சுக்கம். இது பொறாமை கிடையாது, ஆனாலும் ஒரு பொறாமை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது நமக்குன்னு ஒரு தனித்துவம், உரிமை. நம்ம ஜீயர் நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம போகும்போது நிறைய பேர் நம்ம ஓரத்தை நிற்கும், என்னடா அது நம்மளை தனியாக நிற்க சார், ஓரத்தை ஜீயர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு தோன்றது இல்லையா? அவள் அப்படி பண்ணலை, இருந்தாலும் நமக்குள்ள அந்த உரிமை. அந்த மாதிரி அழகாக அந்த பாண்டரங்கன் பார்த்தார் நாமதேவர். பரம சந்தோஷம். ஞானேஸ்வரை பார்த்து குச்சலம் விசாரிக்கிறான், முக்தாபாயை கட்டி பிடிச்சிக்கிறான், நிவர்த்திநாத்தை கட்டி பிடிச்சி. அதான் பாண்டரங்கன் இறங்கி வந்து ஆலிங்கனம் பண்ணி நம்மளை கொண்டாடும் ஒரு தெய்வம். லோகமே தெய்வத்தை கொண்டாடுறதுன்னா பக்தர்களை கொண்டாடும் ஒரு தெய்வம் பாண்டுரங்கன். ஆச்சரியம். கொஞ்ச நாள் இருந்தார். நாமதேவரோட பஜனை வீதி வீதியாக சுற்றி சுற்றி காட்டுறார். நாமதேவர் இங்கே அப்படி நின்னான், இங்கே விஷ்ணுபாதம், இது கோபால்பூர், ஒவ்வொன்றையும் அப்படி காட்டுறார். இதான் சந்திரபாகா, இதான் புண்டலீக நதி. விடிய விடிய பஜனை பண்ணுறா. ஏகாதசிக்கெலாம் விரதம் இருக்கா. பாண்டரங்கன் இவாளோட அடந்தமாக ராத்திரியெல்லாம் சந்திரபாகா நதிக்கல் அப்படி நடக்கிறா. நாமதேவர் நீ பஜனை பண்ணு நான் கேட்குறேன்றார் ஞானேஸ்வரர். பெரிய சித்தபுருஷர், அவருக்கு நாமம்லாம் அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்குறார், பாடுறார். அப்போ பார்த்தார் ஞானேஸ்வரர். ஞானேஸ்வருக்கு ஒரு சங்கல்பம் உண்டு, தீர்த்த யாத்திரை போகணும்னு ஒரு சங்கல்பம். ஆனால் நாமதேவரை கூட்டுட்டு போகணும்னு ஒரு ஆசை.
நாமதேவருக்கு ஒரு சங்கல்பம், பன்றியபுரத்தை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு. கண்ணை முடிச்சா பாண்டரங்கனுக்கு பார்க்கணும், கண்ணை மூடினா பாண்டரங்கனோட முடிஞ்சிடணும், வேற எதையும் பார்க்கப்படாது. அவரை பொறுத்த வரைக்கும் இடுப்பில் கை வைக்காதவன் தெய்வம் இல்லை, செங்கல் மேலே நிற்காதவன் பரபிரம்மம் இல்லை, பாண்டரங்கன் மட்டும்தான். அவர் சொல்லார், ஏதான தெய்வம் அந்த மாதிரி செங்கல் மேலே நிற்கட்டும், இடுப்பு மேலே கை வச்சு நிற்கட்டும், என் பாண்டரங்கன் போல சௌலபியமாக தெய்வம்னு ஒத்துக்கிறேன்றார். அந்த தெய்வத்தை கேவலம்னு இல்லை, என் பாண்டரங்கன் வசதி, எனக்கு என் பாண்டரங்கன் போதும், எனக்கு இதுக்கு மேலே தனியாக வேண்டாம், வெளியில் போய் நான் பார்க்க வேண்டாம். ஒரு வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, எல்லா சௌகரியமும் கிடைக்கிறதுனா அதை விட்டு ஏன் வெளியில் போகணும்? இப்போ இங்கே கிடைக்கல அப்படின்னா சரி, வெளியில் வேறு தானே கிடைக்கிறதா அப்படின்னு தேடலாம். எல்லாம் கிடைக்கிறது, பண்டரி நாமா சபசார், அப்போ பக்தி ஞான வைராக்கியம் எல்லாம் கிடைக்கும் போது இதை விட்டுட்டு நான் ஏன் போகணும்? அதனால் ஆயுஷ் முழுக்க பன்றியபுரத்துலேயே இருக்கணும்னு ஆசை. ஞானேஸ்வரருக்கு தீர்த்த யாத்திரைக்கு நாமதேவனை கூட்டுண்டு போகணும்னு ஆசை. இல்லை, இக்கட்டான நிலைமை யாருக்குன்னா பாண்டரங்கனுக்கு. ஞானேஸ்வரர் சொல்லிட்டார், ஹே நாம்தேவா, நம்ம தீர்த்த யாத்திரை போகலாம் வரியான்னார். இவர் சொன்னார், தீர்த்தம் தோ இருக்கு சந்திரபாகா, க்ஷேத்திரம் தோ இருக்கு பண்டரி, நாதன் தோ இருக்கான் பண்டரி நாதன், இதுக்குள்ளேயே சுற்றினா யாத்திரை அவ்வளோதானே, இதுக்கு மேலே வேறு எங்கே போகணும் அப்படின்னு விட்டார். இல்லை நாமதேவா போனோம், பாரத தேசம் முழுக்க ஆச்சரியமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது, போய் பார்க்கணும். அவர் சொன்னார், பன்றி மாதிரி வருமா? பன்றி மாதிரி கிடையாது இல்லையா, எத்தனை வேணா இருக்கட்டுமே, பன்றிக்கு சமானம் உண்டா? பண்டரி சமானமான க்ஷேத்திரம் இல்லையே. பண்டரி சாரீகா க்ஷேத்திரனாகி, விட்டோபா சாரீகா தெய்வனாகி, துக்காராம் சாரீகா சத்குருனாகி, புண்டலீக சாரீகா பக்தனாகி. அவ்வளோ வசதி. ஒரு சொன்னா, இல்லை இல்லை எனக்கு ஆசையாக இருக்கு, நீ என் கூட வாயே அப்படின்னார். பஞ்சாயத்து பாண்டரங்கன்கிட்ட போயிடுத்து. ஞானேஸ்வரர் சொன்னார், இவன் என் கூட வரணும்னு நான் சொல்கிறேன், அவன் பன்றியை விட்டு வரமாட்டேன்னு சொல்கிறான். நாமதேவர் சொன்னார், பாண்டரங்கா, பக்தா வார்த்தையை மீறப்படாது, நல்லா தெரியறது, ஆனாலும் ஒன்றை விட்டுட்டு போக ரெடியாக இல்லை, ஒரு இக்கட்டான தர்ம சங்கடத்தில் நான் நிற்கிறேன், இப்போ நீ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். பாண்டரங்கன் என்ன சொன்னான்னு நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. கொஞ்சம் யோசிங்கோல. ராதே கிருஷ்ணா. ராதே ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கீ. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम. गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். सर्वं गुरुर्पणं. जय श्री राधे कृष्णा सत्संग की जय. श्री पूज्य श्री श्री अम्मावक. जय श्री भारत माता की. लोका समस्ता ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की. जय श्री ताम्रभरणी माता की. जय श्री चंद्रभागा माता की. जय श्री इंद्रयाणी माता की. जय भोलो भागम पिरियाल समेत श्री शंकर रामेश्वर मूर्ति की. जय भोलो श्रीदेवी भूदेवी समेत श्री वैकुंठपति स्वामी की.
जय भोलो भाल वीर धीर सूर भाल आंजनेय स्वामी की जय भोलो पंडरी क्षेत्र की जय भोलो श्री क्षेत्र आळंदी की पुंडलीकवराधा जय राम कृष्ण हरि जय भोलो नामदेव महाराज की जय भोलो पुंडलीक महाराज की जय भोलो निवृत्तिनाथ महाराज की जय भोलो ज्ञानेश्वर महाराज की जय भोलो सोपनदेव महाराज की जय भोलो मुक्ताभाई देवी की पुंडलीकवराधा ராதே கிருஷ்ணா. நாளையிலேருந்து யாருக்கெல்லாம் எதாவது நிவேதனம் பண்ணணும்னா கொண்டு வாங்கோ, விட்டலனுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். பகவத் சங்கல்பம் என்ன வேணாலும் கொண்டு வாங்கோ, விட்டலன் நிச்சயமாக ஏற்றுப்பார். ஸ்ரீ ஜெயந்தி வரது, என்ன வேணால் பிரார்த்திச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்க. எவ்வளோ முடியுமோ, நிறையெல்லாம் இல்லை, என்ன முடியுமோ, ஒரே ஒரு பழந்தான் வாழைப்பழம் தான் கொண்டு வந்து வைக்க முடியுமா கொண்டு வந்து வைங்கோ. நிச்சயமாக விட்டலன் நிவேதனம் பண்ணுவோம். எல்லாரும் கூடி இருந்து குளிர்வோம். ஆச்சு ஓடி வந்துட்டே இருக்குது. 3 நாளில் ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம். வைகுண்டத்துலேருந்து குருஜி அம்மா ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்கா. பிரத்யக்ஷத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஆழ்வார்த்தனரி ஜீயர் வரார். பாண்டரங்கன், ஞானேஸ்வர், நாமதேவர்லாம் ஏற்கனவே சபையில் கூடியாச்சு. சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டார். ஆச்சரியம். இதெல்லாம் தான் பகவத் சங்கல்பம்ன்றது. எல்லாம் கூடி வர்றது, எல்லாரும் கூடி இருந்து குளிர்வோம். இந்த விட்டலன் விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 3 நாளில் முடிக்கணும் விட்டலன் விஷயம், ஞானேஸ்வர விஷயம். முடியலன்னா அடுத்த வாட்டி திருப்பியும், இன்னும் அடுத்த டாபிக் திருப்பி விட்டலன் தான். ஏகநாத் மகாராஜ்லாம் இருக்கார். அவங்கள எங்கே புதுசாக கதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடும். கவலையப்படாதீங்க. தெரியாது, எனக்கு தெரியும். விட்டலன் நீங்கள் பிரதிஷ்டி ஆகிற வரைக்கும் விட்டலன் தான் போல இருக்குது. எனக்கு தெரியாது விட்டலன் எவ்வளோ நாள் நடத்துகிறானோ, எப்படி நடத்துகிறானோ அவன் இஷ்டம். அவன் பாடி நடத்தட்டும், ஓடட்டும். ராதே எப்படி நான் போகிறதுக்குள்ள திருப்பி விட்டல்தாஸ் மகாராஜ் வருவார். இப்படி மாற்றி மாற்றி விட்டலன் தான், அவ்வளோதான். அதில் மாற்றம் இல்லை, தீர்மானம் ஆயிடுது. ராதே கிருஷ்ணா. பண்டரி நாமாச்ச பஜார், இது விட்டல்குடி இல்லையா? விட்டல்குடி நாமாச்ச பஜார் ஆயிண்டே இருக்கு. ராதே கிருஷ்ணா. சேர்க்கும் கண்